ஏன்னா அவர் ஒரு இயக்குனர். அதை அப்ரோச் பண்ணுறது வந்து கொஞ்சம் தயக்கம். நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக பார்த்து நெகட்டிவாகவே அந்த நெகட்டிவாக பேச கையாண்டு. ஆமாம், அது நம்மளை வந்து அது புத்துநோய் மாதிரி நம்ம கொன்றும். இது ஆனால் பொதுவாக இங்கே ஒரு ஒரு கோவம் இருக்குது. நாம் பார்த்த அந்த அந்த உண்மை சம்பவங்கள் இருந்தக்கூடிய மனிதர்களோட சாயம் நீ வன்மத்தை காட்டவே தேவையில்லை. அது தேவையே இல்லையே. உன்னாலே முடியும், என்னால முடியும், நான் என்ன பண்ண முடியும். அவனை நீ தான் வந்து ஆதரவு கொடுக்கணும். தட்டி அவனை மேலே தூக்கிட்டு வா, சூப்பராக பண்ணலாம் என்கரேஜ் பண்ணுவேன். இதுவுமே எனக்கு வந்து கொடுக்கும். இந்த இங்கே வாங்க அங்கே வாங்க. நீ இப்போ தம்பியை நான் வச்சு நடிக்க வைக்கும் போது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது அது எதுக்குன்ற. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா டைரக்டர் ராஜேந்திர சக்கரவர்த்தி. சாரி, வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு இடம் வர்றதுக்கு டைரக்டட் பை ராஜேந்திர சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு நேமை அந்த கார்டுல போடுறதுக்கு, அந்த போஸ்டர்ல போடுறதுக்கு, அந்த படத்துல போடுறதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் உழைப்பு இருந்தது? முன்னாடி 12 வருஷம் உழைப்பு. 12 வருஷம் உழைப்பு. எப்போ இதை கெரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் 2006 உள்ள உனக்கு 20 எனக்கு 18. ஓகே. அந்த படத்தோட இயக்குனர் ஏஎம் ஜோதிகிருஷ்ணன் இருக்காரு. அவரு தான் என்னுடைய குருநாதர். கேடிங்கிற ஒரு படத்தில் தான் வந்து ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணுறேன். அவர் தான் என்னைய அது ஃபஸ்ட்டு கிளாப் படித்ததே மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட் தான். அப்போ அவருக்கு நான் பர்சனல் அசிஸ்டண்டாக தான் போகிறேன். ஓகே. இப்போ பர்சனல் அசிஸ்டண்டாக போகும்போது திடீர்னு அப்போ இருந்த அசிஸ்டன்ட் அந்த கிளைமேக்ஸு தான் ஷூட் பண்ண போகிறாங்கன்னு நினைச்சேன். ஆமாம், அப்போது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்த உடனே சீன் பேப்பர் கேட்குறாரு. சீன் பேப்பர் விட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கோபத்தில் ஆக்டர் கொஞ்சம் கோபமாகி இது பண்ணி விட்டு டென்ஷன் ஆகி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொன்ன உடனே டக்குன்னு என்ன பண்ணிட்டாப்புல, சரி வேறு வழி கிளைமேக்ஸ் தானே, இன்றைக்கி ஒரு நாள் தானே, அதுக்குள்ளே மேனேஜரை வச்சு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை வச்சு ஆஃபீஸ் அனுப்பிச்சுட்டு டப்புன்னு என்ன பண்ணார், திரும்பினார். 2 அசிஸ்டன்ட் வெளியே நிற்கிறாங்க. கிளாப் கொடுக்குறது ஆள் டப்புன்னு கிளாப் எடுத்து கையில் கொடுத்துட்டாங்க. அட்ரா அப்படின்ட்டேன். நான் தத்துங்கிறேன். ஒன்றும் இல்லை, பதட்டப்படாத, இந்த நம்பரை சவுண்ட் ரோலிங்னு வந்து கேமரா கொடுத்து ஸ்லாங் ஆகும். ரோலிங் அப்படின்னா ரோலிங்னு கேட்டவுடனே நம்பரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணு. கிளாப்னு சொன்ன பிறகு கேமரா வந்து கிளாப்னு சொல்லு. அப்போ தான் அடி அப்போ தான் நான் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த திரைப்பயணம் தொடர ஆரம்பிச்சது. அவர்கிட்ட இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வேற எங்கேயாவது மாறினீங்களா? அது தொடர்ந்து அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணி பழக்கை அடுத்தடுத்து நான் நிற்கவே இல்லை. நான் ஓகே. தொடர்ந்து இந்த படம் முடியும்போது அந்த படம் தெரிஞ்சுக்கலாம் மேம். இப்போ என்னென்ன படங்கள், ஃபியூ மூவிஸ்? இல்லை, எல்லாமே வந்து குட்டி குட்டி படங்கள் தான். நான் வந்து கேள்வி முடிச்சோன்னே சார் வரணும், மச்சக்காரன் இப்படி அப்படியே ரொட்டேட்டில் வந்துட்டே இருக்கு. காசு கூப்போம், திருவாசகம், அப்புறம் பொறையாரில் ஒரு மூவி போச்சு. படம் பெரிய மரம், அது பெரிய மரம். அது தவறு. அது ஒர்க் பண்ண படமே மரம். அதாவது இது மாதிரி நிறையா ஒர்க் பண்ணி கடைசியாக வந்து ஏகாவரம் நானாக்கேன். அதுக்கப்புறம் மைடி ரிலீஸ் ஆன படம் வந்துச்சு. ஓகே. அந்த படம் முடிச்சுட்டு நான் வெளில வந்துட்டேன். அதை முடிச்சு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பயணத்துக்கு வந்து ஒரு ஆமாம். இப்போ முதல் படம்னு போதே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். அதில் என்னன்னா கேஸ்டிங்காக பார்க்குறப்போ இந்த படத்துக்கு ஒரு பேக் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கு, ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். இப்போ பொறுத்த வரைக்கும் சினிமா வெவ்வேறு மாதிரி பரிமாணத்தில் மாறும்போது கேஸ்டிங் பேஸ் பண்ணி தான் மக்கள் ஆடியன்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்கும்போது ஆன் பேப்பர்ஸில் அந்த போஸ்டர்ஸில் பார்க்கும்போது யோகி பாபு அவர்களாக இருக்கட்டும், சமுத்திரக்கனி சாராக இருக்கட்டும், இல்லை அதை தவிர்த்து ரித்விகா அவங்களா இருக்கட்டும், ஒரு தெரிந்த முகங்கள் அதிகமாக இருக்கு. முதல் படத்தில் இது அமையும் போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்து, அது எப்படி அமைஞ்சது? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த முகங்கள் எல்லாமே நம்ம மண்ணோட முகம். நான் மண் சார்ந்த ஒரு கதை, நம்ம குடும்பத்து கதையை நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது வந்து எனக்கு வந்து விவேக் காமெடியில் வர மாதிரி வந்து என்ன ரொம்ப சிறப்பாருங்க, சென்ட்ரல் ஏதாவது சேர்த்து ஏதாவது பான்றாங்க கூட நினைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எனக்கு வெளியே இருக்கணும்னு இல்லை. ஏன் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி, நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரியான முகங்கள் எனக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது நான் பார்த்த அந்த அந்த உண்மை சம்பவங்கள் இருந்தக்கூடிய மனிதர்களோட சாயம் இவங்க கிட்ட இருந்து போகும். அந்த ஒத்து போகணுங்கிறதுக்காக நான் தேடும்போது இவங்கெல்லாம் எனக்கு கிடைச்சாங்க. இவங்க வந்த பிறகு எனக்கு இந்த படம் இன்னும் கொஞ்சம் என்னை வந்து இன்னும் மெனக்கட வச்சுச்சு. புரியுது. இது எங்கேயும் தவறு நடந்துடக்கூடாது, ரொம்ப ரொம்ப கரெக்டாக அது கொண்டு போகணுங்கிற அந்த பொறுப்பு இருக்குல்ல,
என்னன்னா இப்போ நீ இப்போ உன் தம்பியை நான் வச்சு நடிக்க வைக்கும் போது வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது அது அது இருக்கக்கூடாது. என் தம்பி தான் கொஞ்சம் இது பார்த்து பண்ணிக்கலாம், இதை அப்படி பண்ணிக்கலாம். ஆமா அது இருக்கக்கூடாது. நீங்க பண்ணாலும் நான் அந்த அந்த நேசிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த நேர்த்தியை வந்து நான் வந்து கையாளணும். அது பெரிய ஆள் பண்ணும்போது அந்த நேர்த்தியை வந்து நான் கையாளணும். அப்பதான் அது வந்து ஒரு அழகிய எனக்கு கொடுக்கும். ம். நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயத்தை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆமா. அப்படிங்கிறதுல வந்து ஓகே. உறுதியா இருந்ததுனால தான் இந்த முகங்கள் நான் வந்து உள்ள வந்தேன். ஓகே. அண்ட் சமுத்திரக்கனி சார் அவர் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போய் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, அது அவர் எப்படி இந்த ப்ராஜெக்ட்குள்ள வந்தாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா வந்து அவரோட கேரக்டர் பேர் வந்து கிருஷ்ணன். ம். அப்போ நான் கதை கதை பண்ணும்போது இதுக்கான ஆர்டிஸ்ட் தேடும்போது அந்த இது ஒரிஜினலாக நடந்த கேரக்டரோட பேர் வந்து சங்கர். ஓகே. அது இது சாயல் ஒத்து போகும், அந்த 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 கலர்லாம் எல்லாமே ஒத்து போகும். இப்போ இது யாரா இதுக்கு அடாப்டாக இருக்கு, ஒரிஜினலுக்கு யார் நிழல் யார் கரெக்டாக இருப்பாங்கன்னு போது இவர் கிறிஸ்டன் எழுதும்போது இவர் மைண்டில் வந்துட்டாங்க. அப்போ சரி அவரை போய் அப்ரோச் பண்ணுவோம். ஏன்னா அவர் ஒரு இயக்குனர், ஆமா, மிகச்சிறந்த இயக்குனர்ங்கிறதுனால எனக்கு வந்து அதை அப்ரோச் பண்ணுறது வந்து கொஞ்சம் தயக்கம். ஏன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் தவறு சொல்லிட்டோம்னா, தவறாக பண்ணிட்டோம்னா டப்புன்னு டேய் இப்போ நல்லா பண்ணிட்டு வேடாதான் முடிஞ்சு போச்சு. திருப்பி நான் ஒரு 6 மாதம் பேக்கில் ஓடுவேன். ஆமா. அது ஒரு பயம், அந்த ஒரு பயம் இருந்துச்சு. அவரை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஏற்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் உள்ளே போகிறேன். வேற ஒரு ஷூட்டில் இருக்கேன். இப்போ கேரளாவில் இருக்கேன். இப்போ நான் கதை தட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே எனக்கு அந்த பயம் இருந்துகிட்டு இருக்கு. கை காலெல்லாம் உதறுது. இருக்கும்ல, ஆமா, ஆப்வியஸா இருக்கு. அப்போ நம்ம காட்டாமல் கொஞ்சம் அப்படியே ஸ்டடி பண்ணி போவோம்ல. ம். அப்போ உள்ள போன உடனே வாடா நல்லா இருக்கியா, என்னடா ரொம்ப இது எதிர்பார்க்க மாட்டோம்ல. ஆமா, நம்ம ஏதோ ஒரு ஃபார்மலா பேசுவாங்க, கதையை சொல்லுங்க அப்படிம்பாங்க. ஆமா, அந்த பில்டப் எதுவுமே இல்லை, ஒரு எளிமை. வாடா நல்லா இருக்கியா, டப்புன்னு நான் சரண்டு. ஏன்னா என்ன நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடா கொஞ்சம் டைட்டில் வரீங்களா அப்படின்னு இந்த தேங்காய் சில்லி சாப்பிட்டு சாப்பிட்றாங்க. நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன், நீங்க தான் நடிக்கிறீங்க, நீங்க தான், உங்களுக்கு தான் அது தேவைப்படும். நான் என்ன சாப்பிட்டு என்ன பண்ணுவேன், ஏன் பின்னால் நீ ஃபியூச்சரில் நடிக்க முடியாது, நீ எல்லா டேரக்டரும் பின்னால் நடிக்கிறாங்க, கவலைப்படாத, நீ நடிகனா வந்துடுவேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னு. அப்போ எனக்கு அந்த பிஎஃப்எஸ் எல்லாமே வந்து இது உடைஞ்சிட்டு நம்ம அண்ணன் தானே அப்படிங்கிறது அந்த 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 எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணி டப்புனு அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆக்கி கொண்டு வந்து விட்டாரு. அதுக்கப்புறம் சொல்றா கதை பண்ணிருக்கேன், என்ன கதை சொல்லுங்க. அப்போ நான் கதையை சொல்றேன். கதையை சொல்லிட்டு இப்படி எதுவுமே யோசிக்கவே செய்ய, டக்குன்னு சூப்பராக என்ன பண்ணலாம் நான் வரேன், நீ அடுத்த வேலை என்னவோ அதை போய் பாரு, போடு, டைம் வேஸ்ட் பண்ணாரு அப்படிங்கிறது இருக்குல்ல. அதுதான் எனக்கு எப்படி ஒரு மாதிரி நடந்தது அப்படிங்கிற ஒரு அதுதான் இல்லை எனக்கு. அதுக்கப்புறம் தான் பயம், நம்ம ஓடணும் சொல்லிட்டாரு. நம்ம யாருக்காக நம்ம வந்தோமோ அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லி அப்ப நம்ம கதை கரெக்டு அப்படிங்கிறது நம்மளே வந்து உணரக்கூடிய அந்த தருணம் இருக்குல்ல. நம்ம நம்ப ஆரம்பிச்ச டக்குன்னு நல்லா இருக்கா பண்ணலாம், போய் அடுத்த வேலையை டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுதான் வந்து என்னை வந்து அடுத்து பயம் வந்து ஓட ஆரம்பிச்சு, இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சு. அப்புறம் டக்குன்னு ஷூட் பண்ணி அந்த இந்த மாதிரி தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு வந்து எந்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து இந்த காலதாமதம் அது 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 எதுவுமே எனக்கு வந்து கொடுக்கல. இந்த இங்கே வாங்க அங்கே வாங்க ஃபோன் எடுக்கணும் அப்படி எதுவுமே இல்லை, டக்குன்னு நடந்தது. அது ஏதோ ஒரு மேஜிக். இப்ப அதான் கேட்க முடியும். யோகி பாபு சாருமே போஸ்டர்ல யோகி பாபு சார் சமுத்திரக்கனி அவர்கள் தான் போட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது யோகி பாபு சார் அந்த ஒரு டைமாவே வந்து இப்ப தொடர்ந்து பல படங்கள் பண்ணிக்கும்போது எப்படி அதுக்கான டைம் கொடுத்தாரு? அவருமே நீங்க சொல்லும் போது பார்த்தா எந்த ஒரு டிலேவும் பண்ணாங்க மாதிரி தெரியுது. இல்ல அதுதாங்க எனக்கு ஆச்சரியம். என்னன்னா இங்க ஒரு மனிதனுக்கு வந்து நேரம் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தை கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விதமான விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணிடுவோம். ஆமா, அப்படிதான் எல்லாருமே நினைப்போம். சில காரணங்கள் நம்ம தவிர்க்க முடியாம வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது அந்த அந்த காரணத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஒரு 1/2 hour இந்த மாதிரியான அந்த காலத்தை வச்சு நம்ம கொண்டு வந்து நம்ம வேற ஏதோ ஒரு பஞ்சாயத்துல கொண்டு வந்து இதை மென்ஷன் பண்ணி நம்ம வந்து யாரையும் நீங்க குறை சொல்லிட கூடாது. நம்ம அப்பா வரது லேட் ஆகி போச்சுன்னா நம்ம அப்பா சண்டை போடுவோமா? மாட்டோம். அம்மா ஒரு 1/2 hour கொஞ்சம் பொருடா
இந்த சாம்பார் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு 10 நிமிஷம் பொருளாகாம நமக்கு கோவப்படுமா? மாட்டோம். ஆட்டம் முடியும். காலையில எந்திரிக்கும் போது தெரியுது, ம். மாமா டீ கொடுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம்ல. ஆமா. மாஸ்டர் டீ கடையில் போய் டீ குடி மாஸ்டர் ஒரு டீ கொண்டு கொடுங்க மாஸ்டர் போது அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம டென்ஷன் ஆகுமா? மாட்டோம். ஏன்னா நமக்கு அடுத்த வேலை நடக்கணும். ஆமா. நமக்கு அடுத்த வேலை நடக்கணும். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. இங்கே ஈஸி தான். இங்கே ரொம்ப ஈஸியாக கையாளக்கூடிய அந்த தன்மை நமக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் எதுவுமே நமக்கு வந்து பிரச்சனையாகவே தெரியாது. ஓகே. நமக்கு எதுவுமே பிரச்சனையாகவே தெரியாது. அவ்வளோதான், சரி வரது 10 நிமிஷம் ஆகுமா, அந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வேற என்ன பண்ண முடியும்? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். எதுவுமே பாசிட்டிவாக யோசிச்சோம்னு வச்சுக்கோங்க, இங்கே எல்லாமே ஈஸியாகிடும். நெகட்டிவாக பேசி நெகட்டிவாக பார்த்து நெகட்டிவாகவே அந்த நெகட்டிவாக பேச கையாண்டு. ஆமாம், அது நம்மளை வந்து அது புத்துநோய் மாதிரி நம்ம கொன்றும். புரியுது. அது தேவையே இல்லையே. உன்னாலே முடியும், என்னால முடியும், நான் என்ன பண்ண முடியும், இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குல்ல, இதுதான் வந்து நம்மளை வந்து அடுத்த தளத்துக்கு கூட்டு போகும். எதுவானாலும் நடந்துட்டு போகும். நான் செய்யறது தப்பு சரி அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. நான் ஒரு விஷயத்தை விதைக்கிறேன், அது விளைஞ்சிடும். அது அந்த வேலையை பார்த்தோம், நான் என் வேலையை பார்க்கணும்ல. அப்போ அந்த எனர்ஜிக்காக இருக்கணும்னா நான் எப்பயுமே வந்து நல்ல விதமாக பேசணும், நல்ல விதமாக யோசிக்கணும், நல்ல நண்பர்களோட நான் சேரணும், நல்ல நல்ல புத்தகங்களை நான் வாசிக்கணும், நல்ல நல்ல படங்களை நான் பார்க்கணும். இப்படி ஒரு ஒரு இயக்குனர் என்ன பேசியிருக்காரு அந்த படத்துலங்கிற ஒரு அந்த அந்த பாசிட்டிவா என்ன பேசியிருக்காரு. இங்க ஜெயிச்ச படங்கள் எல்லாமே நெகட்டிவான இந்த படங்களுமே வந்து இங்க ஜெயிக்கல. நம்ம ஆரம்பத்திலிருந்து எடுத்தோம்னா நல்ல படங்கள் வந்து தோத்து போயிருக்கும். ஆமா. ஆனா ஒரு ஒரு நெகட்டிவான படங்கள் வந்து இங்க வந்து ஜெயிக்காது. ஜெயிச்சு ஏதாவது ஒரு அதிரி புதிரா ஜெயிக்கும் அப்படின்னா அதே மாதிரி அடுத்து ட்ரை பண்ணோம்னா அடி மண்டபா இங்க அதுதான் நல்லதை மட்டும் யோசிப்போம். எதையுமே வந்து நல்ல விதமா பார்ப்போம், நல்ல விதமா பேசுவோம். ஓகே. நம்மளை வந்து ஒரு நல்ல விதமான மனிதனாவே நம்ம வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாவே ரொம்ப அழகாவே நம்ம பார்க்க வைக்கும். இப்ப சினிமாங்கிறது வந்து ஒரு மாறுதல் வந்து நிறைய நடக்குதுன்னு. இப்போ ஓடிடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இனி டேரக்டர்ஸ் புதுசா வந்துட்டே இருக்கலாம், ஓடிடி பாட்டுக்கு நம்ம படத்தை விட்டுட்டே இருக்கணும். ஆனா அதுல இப்போ ஒரு சில மாறுதல்கள் வருது, தியேட்டருக்கு ஒரு சில மாறுதல்கள் வருது, பலவிதமான மாற்றங்களை சினிமா ஃபேஸ் பண்ணுது. படங்கள் எந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து உருவாகுது, அதாவது சினிமா எந்த மாதிரி கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சினிமா வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து புது விதமான தம்பிகள் வந்துகிட்டு தான் இருக்காங்க, புது விதமான நண்பர்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து நான் அசிஸ்டன்ட் ஒரு 12 படம் ஒர்க் பண்ணேன், ஆனால் நீ ஒர்க் பண்ணிட்டு வா அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இல்லை. புரியுது. நான் வேற ஒரு இடத்துல கஷ்டப்பட்டேன், நீ வேற ஒரு இடத்துல கஷ்டப்பட்ட, நீயும் வா நீயும் பண்ணு. ஏன் ஒன்று இங்கே அந்த தடையில உடச்சு விட்டாங்க. ஓகேங்க. இங்கே ஆனால் பொதுவாக இங்கே ஒரு ஒரு கோவம் இருக்குது. அந்த அந்த யூடியூப்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க யூடியூப்ல ப்ராப்ளம் ஆயிட்டாங்கன்னா டக்குன்னு வந்துடுறாங்க. ஆமாங்க, அது இருக்குது. அது எதுக்குன்ற அப்ப அவன் உனக்கு நீ வருமத்தை காட்டாது, நீ காட்டவே தேவையில்லை. அவன் நம்ம தம்பி, அவனை ஆதரவு, அவனை நீ தான் வந்து ஆதரவு கொடுக்கணும். தட்டி அவனை மேல தூக்கிட்டு வா, சூப்பரா பண்ணான்னு என்கரேஜ் பண்ணு. அவன் சூப்பரா சரண்டர் ஆவான். நான் என்ன பண்ணுவேன், வாடா என்ன பண்ணி கொடுங்க, வாடா பண்ணி தரேன், இது வேணும். இந்த அரவணைப்பு இருந்தா மட்டும்தானே சினிமாவும் அப்பதானே நல்லா இருக்கும். ஓகேங்க, இந்த ஒரு பேட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த டேக் ஒன் சேனல், டேக் ஒன் தமிழ் சேனல் மூலயமா இவ்வளோ நேரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தேன், எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அத்தனை ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றி.